மைசூர் நகரில் நடைபெற்று வரக்கூடிய தசரா விழாவின் முக்கிய நிகழ்வான யானைகள் ஊர்வலம் இன்று மாலை நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமடைந்திருக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, களச்சூழல் என்ன? நிச்சயமாக உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழா என்பது 415வது ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 10 நாட்களாக ஒரு கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த விழாவினுடைய சிகர நிகழ்வான யானைகளுடைய ஊர்வலம் என்பது இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அதற்காகத்தான் ஒரு விரிவான ஏற்பாடுகளை நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக 14 யானைகள் இதற்காக 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த அரண்மனை வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவற்றிற்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அவற்றை அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. அதில் 750 கிலோ எடை கொண்ட தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரியை யானை சுமந்து செல்ல தொடர்ந்து 14 யானைகளும் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசின் சார்பில் ஒரு 50க்கும் மேற்பட்ட அலங்கார அணிவகுப்பு ஊர்திகளும் இதில் பங்கேற்க இருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. நம்ம நிற்கக்கூடிய இந்த பாதையின் வழியாகத்தான் அந்த ஜம்போ ஊர்வலம் மற்றும் அணிவகுப்பு அனைத்துமே நடைபெற இருக்கின்றது. இதற்காக அரண்மனை முழுவதுமாக ஒரு அலங்கரிக்கப்பட்டு ஒரு கோலாகலமாக காட்சியளிக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய விழாவினுடைய இன்னும் சற்று நேரத்தில் மன்னர் யதுவீர் அரண்மனை வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி நடைபெறக்கூடிய பாரம்பரிய குத்துச்சண்டை போட்டிகளை சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதற்கு பிறகு நண்பகலில் நந்தி பூஜை என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்று அந்த நந்தி பூஜையில் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு பிறகாக இன்று மாலையில் தான் இந்த தசரா ஊர்வலம் என்பது நடைபெற இருக்கின்றது. மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய இந்த தசரா நிகழ்ச்சியில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தசரா ஊர்வலத்தை பார்ப்பதற்காக பங்கேற்பார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அரண்மனை வளாகத்திற்குள்ளாக மட்டுமே ஒரு 30,000க்கும் மேற்பட்டோர் நேரில் பார்வையிடக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த வழி நெடுகிலும் இருக்கக்கூடிய பாதைகளில் மக்கள் திரண்டு நின்று பார்ப்பதற்கும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அரண்மனை வளாகத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த யானைகள் ஊர்வலமானது இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பன்னி மண்டபா என்ற இடத்தில் அந்த ஊர்வலம் தசரா ஊர்வலம் நிறைவடைய இருக்கிறது. அங்கு வான வேடிக்கைகளுடன் நிகழ்ச்சி என்பதும் அங்கும் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 10 நாட்களாக கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தசரா விழாவினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியை காண்பதற்கும் ஏராளமானோர் கடந்த 2 நாட்களாகவே மைசூர் நகரில் திரண்டிருக்கிறார்கள். இந்த தசரா விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இளைஞர்களுக்கென தனியாக தசரா, சிறுவர் தசரா, மகளிர் தசரா, விவசாயிகளுக்கான தசரா என பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் என கலைகட்டி காட்சியளிக்கக்கூடிய இந்த தசரா விழா என்பது தற்பொழுது அந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை எதிர்நோக்கி தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. களத்தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.